ஹலோ மக்களே! மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம வீராவும் அவங்க மாமா ராமச்சந்திரன எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பணத்துக்காக ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஒரு வழியா பணமும் கையில கிடைக்குது. அந்த சமயத்துல கரெக்ட்டா ஆட்டோ சங்கத்துல உள்ளவங்களும் இன்னைக்கு யாரும் ஆட்டோ ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த சமயத்துல கரெக்ட்டா நீ ஆட்டோ ஓட்டி நெறைய பணம் சம்பாதிக்கலாம் பார்க்குறியா? அந்த பணத்த குடுன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. அப்படியே நம்ம வீராவும் கஷ்டப்பட்டு கடையில இருந்த கேஷ் கவுண்டர் எல்லாத்தையும் புரட்டி பார்க்கும்போது கொஞ்சோண்டு பணம் இருக்கு. அப்படியே எடுத்துட்டு பதட்டமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா அங்க நம்ம மாறனோட ஃப்ரெண்டு மது மூலமா எல்லாமே நடக்குது. இத பார்த்தோன்னே வீராவும் ஏமாற இதுவரைக்கும் இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லலங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு வழியா மதுனால நம்ம வீரா மாறனுக்கு இடையில ஒரு விரிசல் ஏற்படுதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தன்னோட அப்பாவை காப்பாத்தணும்னா கண்டிப்பா 50,000 பணம் இப்ப தேவைப்படுதுன்னு சொன்ன உடனே நம்ம மாறன், ராகவன், கார்த்தி எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொருத்தரையும் ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வள்ளியம்மையன் மாறன் கிட்ட வந்து, மாறா எப்படியாவது அண்ணனை கைவிட்டுடக்கூடாதுடா, எப்படியாவது பணத்தை புரட்டி காப்பாத்திடணும்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. வீராவும் அந்த இடத்துல வள்ளியம்மை கிட்ட, நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க வள்ளியம்மா, என்ன பண்ணாலும் நம்ம மாமாவை காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. மாறனும் வீரா கிட்ட வந்து, சரி வீரா நம்ம கேஷ் கவுண்டர்ல எல்லாம் எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்லவும் நம்ம வீராவும் ரொம்ப பதட்டமா கடைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பணத்தை எண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் குறைவா இருக்கே, என்ன பண்றதுன்னு யோசிச்சு சரி ஆட்டோ ஓட்டுனா நமக்கு ஏதாவது ஒரு பணம் கிடைக்கும், அதை வச்சு சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் ஆட்டோ ஓடுறதுக்கு ரெடி ஆகும்போது பார்க்குறாங்க. இன்னைக்கு ஆட்டோ சங்கத்துல இருந்து எல்லாருமே ஸ்ட்ரைக்ல இருக்காங்க. ஆட்டோ யாரும் ஓட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதையும் மீறி நம்ம வீரா ஓட்டுறாங்க. ஒரு வழியாக பணமும் கிடைக்கிது. அந்த பணத்தை அதில் வச்சு எண்ணிட்டு இருக்கும்போது அங்கே உள்ளவங்களும் வந்துடுறாங்க. என்ன இங்கே நடக்குது, எதுக்கு நீ இப்போ இந்த பணத்தை எண்ணிட்டு இருக்க, நாங்கள் எல்லாரும் அப்போ முட்டாளா, நாங்கள் மட்டும் எல்லாரும் ஆட்டோ ஓட்டாமல் இருக்கணும், கரெக்டான சமயம் பார்த்து நீ ஆட்டோ ஓட்டி லாபம் பார்த்துடலான்னு யோசிக்கிறியோ, என்ன இருந்தாலும் இந்த ரூபாயிலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீராமும், இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையில் நாங்கள் இப்போ இருக்கோம், என்னோட மாமா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அப்போ தான் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டாங்க, அதுக்காக தான் நான் இந்த ஆட்டோவை இன்னைக்கு ஓட்டுனேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கேட்கக்கூடிய நிலைமையில அவங்க இல்லை, நம்ம வீரா கிட்ட இருக்க ரூபாவை கொஞ்சம் அடிச்சு மாத்திடுறாங்க. நம்ம வீராவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. எப்படியாவது மாமாவை காப்பாத்துன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பணத்தை ரெடி பண்ணணும்னு அதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய நம்ம மாறன் இவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசனையில் இருக்காங்க. வள்ளியம்மையும் அவங்கள்ட்ட வந்து, என்னோட அண்ணன் யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணதில்லை, அவன் எத்தனை பேர் குடும்பத்தை வாழ வச்சிருப்பான், இன்னைக்கு அவனுக்கு இப்படி ஒரு பண கஷ்டம் வந்துட்டே அப்படிங்கிற மாதிரி வள்ளியம்மை ரொம்பவே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாறணும், அத்தை நீ சும்மா இரு, எந்த இதுவும் நடக்காது, நல்லபடியா வீரா பணத்தை எடுத்துட்டு வருவா அப்படின்னு நம்பிக்கையா இருக்காங்க. கரெக்டான சமயத்துல அங்க உள்ளவங்களும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன பணத்தை கட்டிட்டீங்களா, அப்பதான் நாங்க ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்க முடியும்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு நிக்கிறாங்க. கரெக்டா மது வராங்க. அந்த பேப்பரை எடுத்து காட்டிட்டு, நான் எல்லாத்தையும் பே பண்ணிட்டு எல்லா ப்ரொசீஜரும் ஆரம்பிச்சிடுங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்ம மாறன். அப்படியே அதிர்ச்சியில நிற்கிறாங்க. வள்ளியம்மை அவங்கள்ட்ட வந்து, இது யாருடான்னு கேட்கும்போது நம்ம கார்த்தியும் இது மாறனோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வள்ளியம்மையும் ஒரு வழியாட்டு நம்ம அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சா சரின்னு நினைக்கிறாங்க. கரெக்டாக நம்ம வீரா அந்த இடத்துல வந்துட்டு மாறன்கிட்ட, எப்படியோ பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன்டா அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த டைம்ல இல்லை, ஏற்கனவே பணம் கட்டியாச்சுன்னு தெரிய வருது. நம்ம வீராக்கு அதிர்ச்சி ஆயிடுது. யார் அப்படி கேட்டான்னு கேட்கும்போது மதுன்னு சொல்றாங்க. நம்ம கார்த்தி இதுதான் மாறனோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீராவும் இவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை புரட்டிட்டு வந்தா அதுக்கு முன்னாடியே மது அங்கே பே பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு வழியாக இந்த மதுனால நம்ம வீரா மாறனுக்கு இடையில விரிசல் ஏற்படுதுன்னே சொல்லலாம்.